செவஞ்சர ஸ்டுடியோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு ஒரு அற்புதமான பதிவு. அதிசார குரு பெயர்ச்சி. பரபவ ஆண்டு இந்த 2026ஆம் வருடத்தில் இன்னொரு குரு பெயர்ச்சி இருக்கிறது. இந்த வருஷம் மட்டும் இல்லை, மேசராசிக்கு குரு பகவான் வரும் வரை 2 வீடைத்தான் குரு பகவான் கிடப்பார். அதிசாரமாக முன் வீட்டுக்கு சென்று ஒரு 3 மாத காலம், மறுபடி வக்கரகதியில் பின்னோக்கி சென்று 2 வீட்டை குரு பகவான் கிடப்பார். குரு பெயர்ச்சி வருது அப்படின்னால எல்லோருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. இந்த வருஷனாச்சும் நம்ம ராசிக்கு குருபலன் வருமா, இந்த வருஷனாச்சும் நமக்கு திருமணம் நடக்குமா, இந்த வருஷனாச்சும் கடனை கட்டுவோமா, இந்த வருஷனாச்சும் வீடு கட்டுவோமா, இந்த வருஷனாச்சும் நல்ல பணம் சம்பாதிப்போமா அப்படின்னு குரு பலன் வருது அப்படின்னால எல்லோருக்குமே ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். இது அவங்கவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக குரு பெயர்ச்சியான அன்று முதல எல்லோருக்குமே அவங்கவுங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அதிசார குரு பெயர்ச்சி 2026ஆம் வருடம் வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி ஒரு 5 ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறது. இந்த 5 ராசிக்காரர்கள் தொட்டதெல்லாம் பொன்னாக போகிறது. ஒரு 3 மாத காலம் அதிசாரமாக சிம்மராசிக்கு குருபகவான் பெயர்ச்சி ஆகும்போது அந்த 3 மாத காலத்தில் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் இந்த 5 ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அது எந்தெந்த ராசி என்று இந்த பதிவில் பலன்கள் காணலாம். குரு பெயர்ச்சியான அன்று முதல குருபகவான் பலன்கள் கொடுக்க ஆரம்பித்து விடுவார். அது நல்ல பலனாக இருந்தாலும் சரி, கெட்ட பலனாக இருந்தாலும் சரி. குரு 3, 6, 8, 12 இப்படி மறைவு ஸ்தானங்களில் செல்லும்போது அந்த மறைவு ஸ்தான பலனை குரு பெயர்ச்சியான அன்று முதல கொடுக்க ஆரம்பித்து விடுவார். பார்த்தீங்கன்னா, கோச்சாரத்தில் 2, 5, 7, 9, 11ஆம் வீடுகளில் குரு வரும்போது கண்டிப்பாக குரு பெயர்ச்சியான அன்று முதல குரு கொடுக்கக்கூடிய ராஜயோகத்தை அந்த ராசிக்காரர்கள் அனுபவிக்கலாம். அதிசார குரு பெயர்ச்சியின் மூலம் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ராசிகள். முதல் ராசி என்று பார்க்கும்போது துலாம். துலாம் ராசிக்கு 11ஆவது வீட்டிலே லாபஸ்தானத்திலே வெற்றி ஸ்தானத்திலே குரு பகவான் பெயர்ச்சியாகி ஒரு 3 மாத காலம் சஞ்சாரம் செய்வார். 11ஆவது வீட்டிற்கு குரு வருவது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். இழந்த பதவி, இழந்த வேலை உடனே கிடைக்கும். செய்கின்ற தொழில் மிகச்சிறப்பாக வெற்றியை தரும். அதிகமான பணம் சம்பாதிக்கலாம். லாபஸ்தானத்திற்கு குரு வரும்போது குரு பெயர்ச்சியான அன்று முதல திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும். துலாம் ராசி அன்பர்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். வேணான்னு கீழே தூக்கி போட்டிருப்பீங்க, அது இப்போ இந்த காலகட்டத்தில் 1000 ரூபாய்க்கு விற்கும், 2000 ரூபாய்க்கு விற்கும். அந்த மாதிரியான ஒரு நேர அமைப்பு துலாம் ராசி என்பதற்கு வந்து கொண்டிருக்கிறது. அதிசார குரு பெயர்ச்சியில் 2வது ராசி தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ராசி தனுசு. தனுசு ராசிக்கு 9வது வீட்டிற்கு குரு பகவான் வரப்போகிறார். ஒரு 3 மாத காலம் பாக்கியஸ்தானத்திலே உங்கள் ராசிக்கும் 4ஆம் வீட்டிற்கும் அதிபதியான குரு சஞ்சாரம் செய்வார். இந்த அதிசார குரு பெயர்ச்சி தனுசு ராசி என்பதற்கு பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறது. திருமண பாக்கியத்தை கொடுக்க போகிறது. 9வது வீட்டில் குரு வரும்போது மகான்களுடைய ஆசீர்வாதம், குருநாதர்களுடைய ஆசீர்வாதம், பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம், உங்கள் வயதில் பெரியவர்கள் மூத்தவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரப்போகிறது. 9வது வீட்டிலே குரு வரும்போது குழந்தை பாக்கியம், வீடு மனை நிலம் சொத்து சகல பாக்கியங்களும் குரு பகவான் உங்களுக்கு அருள போகிறார். 3வதாக அதிசார குரு பெயர்ச்சியின் மூலம் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ராசியில் கும்பராசி 3வது இடத்தில் இருக்கிறது. கும்பராசிக்கு 7வது வீட்டிலே கலத்தரஸ்தானத்திலே ஒரு 3 மாத காலம் அதிசார குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். கலத்தரஸ்தானத்திற்கு குரு வரும்போது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம்.
பிரிந்த நண்பர்கள், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். பண வருவாய் தாராளமாக பணம் சம்பாதிக்கலாம். சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கை காப்பாற்றலாம். எவ்வழியிலும் உங்களுக்கு லாபங்களை இந்த அதிசார குரு பயிற்சி கும்ப ராசி அன்பர்களுக்கு கொடுக்க போகிறது. உங்கள் ராசிக்கு 7வது வீட்டிலே குரு வரும்போது அதிர்ஷ்டம்தான். நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். ஏன்னா உங்களுக்கு 2 11ஆம் வீட்டின் அதிபதி. குடும்ப சூழ்நிலை, பண சூழ்நிலை கும்பராசி என்பதற்கு மிகச்சிறப்பாக இருக்க போகிறது. அதிசார குரு பயிற்சியில் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய 4வது இடத்தில் இருக்கக்கூடிய ராசி மேசம். மேச ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே அதிசாரமாக ஒரு 3 மாத காலம் குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். கோச்சாரத்தில் 5வது வீட்டில் குரு வருவது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். இறந்தவர்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். 5வது வீட்டில் குரு வரும்போது புத்திர பாக்கியம் உண்டாகும். பூரிய சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள், வழக்கு வில்லங்கங்கள் முழுமையாக தீரும். 5ஆம் இடம் சார்ந்த பிரச்சனைகள் உங்கள் பக்கமே நெருங்காது. உங்களுடைய மன எண்ண ஆசைகள் நிறைவேறும். இந்த மனக்குழப்பம், உடல் நோய் நொடி தொந்தரவுகள் மேசராசி என்பதற்கு காணாமல் ஓடிவிடும். உயர்கல்வி தாராளமாக படிக்கலாம். 5ஆம் இடம் பலமாக இருக்கும்போது மேசராசிக்கு எவ்வழியிலும் யோகத்தை குருபகான் கொடுப்பார். அதிசார குரு பயிற்சியில் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசி கடகம். கடக ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா 2வது வீட்டிலே தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே குருபகான் வரும்போது தொட்டதெல்லாம் பொன்னாகும். கோச்சாரத்தில் 2ஆம் வீட்டில் குரு வரும்போது நல்ல பண வரத்து உண்டு. குடும்ப மகிழ்ச்சி, குடும்ப ஒற்றுமை, குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கை காப்பாற்றலாம். பணம் தாராளமாக கிடைக்கும். குரு பெயர்ச்சியான அன்று முதல்ல நீங்கள் சொன்ன சொல்லு அப்படியே காப்பாற்றலாம். வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அந்த வாக்குறுதியை அப்படியே நிறைவேற்றலாம். 2ஆம் வீட்டில் குரு வரும்போது கடகராசி என்பளுக்கு எதிர்பாராத யோகம் ஒரு 3 மாத காலம் அடிச்சு தள்ள போகிறது. எவ்வளோ கடன் இருந்தாலும் கடனை கொடுத்து அடைக்கலாம். வேலையே இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். 2ஆம் வீட்டில் குரு வரும்போது தான் ஒருத்தர் கடல் கடந்து வெளிநாட்டில் போய் கட்டுக்கட்டாக பணம் சம்பாதிப்பார். 2ஆம் வீட்டில் குரு வரும்போது தான் தனி மனிதனுடைய சம்பாத்தியம் சேமிப்பு என்பது கூடுதலாக இருக்கும். கோச்சாரத்தில் 2ஆம் வீட்டில் குரு வரும்போது தான் குடும்ப உறவினர்களுக்கு, அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, மனைவிக்கு, பிள்ளைக்கு, அண்ணனுக்கு, தம்பிக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். 2ஆம் வீட்டில் குரு வரும்போது தான் நல்ல மகிழ்ச்சி, குடும்பத்தில் நல்ல வார்த்தைகளை பேசுவாங்க. ஆன்மீகம் சார்ந்து நல்லாரு அப்படின்னு மற்றவர்களை வாழ்த்தக்கூடியது. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும். பெரியவர்கள் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வு என்று வாழ்த்துவாங்க. அது 2ஆம் வீட்டில் குரு வரும்போது தான். அதிசார குரு பெயர்ச்சியின் மூலம் துலாம், தனுசு, கும்பம், மேசம், கடகம் இந்த 5 ராசி அன்பர்களுக்கு அதிசார குரு பெயர்ச்சியின் மூலம் தொட்டதெல்லாம் பொன்னாக போகிறது. நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு அதிசார குரு பயிற்சி அமோகமான வெற்றியை தருவதற்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த 5 ராசிக்காரர்கள் இப்போ எதிர்காலத்தை நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம். T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.